அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு கணக்கு இயல் 6 புள்ளியியல் பாடத்தலைப்பில் பயிற்சி 6.1 மூன்றாவது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. 25 குடும்பங்களில் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. இதனை தொகுக்கப்படாத நிகழ்வெண் பரவல் அட்டவணையில் குறிக்க. தொகுக்கப்படாத நிகழ்வெண் பரவல் அட்டவணைனா பிரிவு இடைவெளி நம்ம எடுத்துக்க தேவையில்லை. ரிப்பீட்டட் நம்பர்ஸ் தான் வந்திருக்கும். குறைந்தபட்சமாக 0, அதாவது அந்த குடும்பத்தில் குழந்தைகள் இன்னும் உருவாகலை அப்படின்னு அர்த்தம். அதிகபட்சமாக ஒரு குடும்பத்தில் 6 குழந்தைகள் இருக்குது அப்படின்னு இந்த தரவில் சொல்லியிருக்காங்க. இப்போ 0 எத்தனை முறை வந்திருக்கு? 1 ஒரு குழந்தைகள் உள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை எத்தனை, 2 குழந்தைகள் உள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு தொகுக்கப்படாத நிகழ்வெண் பரவல் அட்டவணையை தயார் செய்ய போகிறோம். நிகழ்வெண் பரவல் அட்டவணை அப்படின்னு டைட்டில் கொடுத்துக்கலாம். மூன்று களங்கள் தான். முதல்ல என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க? குழந்தைகளின் எண்ணிக்கை அப்படிங்கிற தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ குழந்தைகளின் எண்ணிக்கை அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்த களத்தில் நேர்கோட்டுக்குறிகள். இதில் நிகழ்வெண் அப்படின்னு போட்டுக்கணும். மிகச்சிறிய எண் 0. 0 எத்தனை முறை வந்திருக்குன்னு பார்க்கலாம். 1, 2, 2 முறை தான். இப்போ நேர்கோட்டு குறிகள் 2 ஸ்டிக் மாதிரி அப்படியே வரைஞ்சிக்கணும். எத்தனை முறை நிகழ்ந்திருக்கு? 2 முறை. அடுத்தது 1 இருக்கான்னா இருக்குது. 1 எத்தனை முறை இருக்குது? ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தைகள் உள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை 1, 2, 3, 4, 5, 6. நேர்கோட்டு குறிகள் எப்படி வரையணும்னா 1, 2, 3, 4, 5, 6. நிகழ்வெண் 6. 2 குழந்தைகள் உள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை 1, 2, 3, 4, 5, 6. இதுக்கும் 6 தான். 1, 2, 3, 4, 5, 6. 3 குழந்தைகள் உள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை 1, 2, 3, 4. அவ்வளோதான், 4 தான். இப்போ 1, 2, 3, 4. நிகழ்வெண் 4. 4 குழந்தைகள் உள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை 1, 2, 3. 5 குழந்தைகள் உள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை 1, 2, 3, 3 தான். 6 குழந்தைகள் உள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை 1 தான். இப்போ எல்லாத்தையும் கூட்டினா மொத்தம் 25 குடும்பங்கள் வரணும். பாருங்கள், 6 ஒரு 4 10, 6 ஒரு 4 10 20, 23, 23, 25. மிகச்சரியாக இருக்குது. அவ்வளோதான். நிகழ்வெண் பரவல் அட்டவணை மட்டும்தான் நமக்கு குறிக்க சொல்லியிருக்காங்க, குறிச்சிட்டோம். பயிற்சி 6.1 4வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.